6,30,000 ரூபாய் காசு இருக்கு. பங்களாதேஷ்ல கூட இருந்து ஒரு சகோதரர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எல்லாம் அளவு யூரின் போக மட்டும் கூட 2.5 வருஷம் ஆகுது. இனம் மதம் மொழி கடந்து அதில் ஒரு கிறிஸ்டிய சகோதரர் நஜத்னான வீடியோ பார்த்துட்டு ஒரு காலமும் என்னோட படைச்ச ரப்பு சோதிக்கான ஆனால் கைவிட மாட்டான். மனசில் நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. இலங்கை காசு 5,000 ரூபாய். துபாய்க்கு போய் வந்து இலங்கை காசை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. அங்கே ஃபுல்லாக திர்ஹம் தான். இதில் 6,30,000 ரூபாய் காசு இருக்கு. ஹம்ரத் உங்கள் கையால் பிடிங்க. இந்த பணம் நம்ம துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹம்ராத் இந்த சகோதரர் வந்து சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர். இவருடைய சத்திர சிகிச்சைக்காக உதவி கோரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸ் அவங்க இவருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்ட காசு தான் இது. இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான நோக்கம் இந்த காசு போட்டவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், போட்டவங்களுக்கு நம்ம அறியப்படுத்தணும் தானே என்ன நடந்திருக்கு அப்படின்றது. இந்த காசு ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொருத்தருடைய உழைப்புல இருந்து அவங்களுடைய ஊதியத்தில் அவங்க வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தொழிலையும் பெரிய ஒரு அபிவிருத்தியை இறைவன் வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையோட ஹம்ராத் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோ நஜத்னானோட சேனல்ல இருந்து நிறைய சகோதரர்கள் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சிறிது பணத்திலிருந்து அவனோட மனசார இறைவன் அவங்களோட உள்ளத்தில் போட்டிருக்கிறான். இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் 50 ரூபாயிலிருந்தும் 100 ரூபாயிலிருந்தும் அவங்களுக்கு அமைச்ச ஹக்க சகோதரர்கள் எனக்கு வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இனம் மதம் மொழி கடந்து அதில் ஒரு கிறிஸ்டிய சகோதரர் நஜத்னான வீடியோ பார்த்துட்டு அவர் கவலைப்பட்டு அவர் ஒரு கூலி தொழில் செய்கிற ஒரு ஆள், ஹார்ட்வேரில் வேலை செய்கிறார். அவர் மாதம் மந்த்லி 30,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற அவர் மனசார சொன்னார். அந்த சகோதரர் அவர் அமைச்ச ஹக்கு அவர்கிட்ட இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட இருந்த காசி 100 ரூபா அவர் போட்டார். போட்டு கால் பண்ணி சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன். அவர் அந்த அமௌண்ட் எனக்கு 100 ரூபா வந்துட்டு 10,000 ரூபாய் என்னை சமம். அவர் சந்தோஷப்பட்டு போட்டார். நான் அவருக்கு நன்றி கடன் பற்றிருக்கேன். ஒரு ஹாஜியார் ஒரு ஆளும் 50,000 ரூபா பணம் உதவி செஞ்சு அவரும் சின்ன வயசு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கழிச்சிருந்தாரு. இன்ஷால்லா அவங்களுக்கு நான் கட்டாயம் துவா செஞ்சு கொள்கிறேன், துவாவில் சேர்த்துக்கொள்றேன்னு சொன்னார். எந்த மகண்ட வயசு இந்த மகனமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அவர் எனக்கு ஒரு 50,000 ரூபா காசு அனுப்பியிருந்தார். அதுவும் மட்டும் இல்லாமல் அதே போல் இதே நிறைய சகோதரர்கிட்ட நான் செல்றேன்னு சொல்லி எத்தி வைக்கிறேன்னு சொல்லியும் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஆயுளை நீடிச்சு இதே போல் அவர் இன்னும் மக்களுக்கு உதவி செய்யணும். அவர் தொழில் பறக்கத்தையும் அவர் பிள்ளைகள் தாய் தகப்பன் அவர் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வழங்கணும். நானும் அவங்களுக்கு கட்டாயம் துஆ செய்யணும். இதே போல் நிறைய சகோதரர்கள் உதவி செஞ்சாங்க. காரணது பங்களாதேஷில் கூட இருந்து ஒரு சகோதரர் இந்த நஜத்னானோட சேனலை பார்த்து அவர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி இது உண்மைத்தன்மையா அப்படின்னு கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பியிருந்தார். நான் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை அனுப்பினது பிறகு அவர் மனசார அதை ஏற்றுக்கொண்டு அவரால் ஏழ்ந்த ஒரு உதவி ஒன்று செஞ்சார். பங்களாதேஷ்ல ஹெல்ப் பண்ணாங்களா? உண்மையா? பங்களாதேஷ்ல இருந்து இன்னைக்கு அனுப்பினாங்க, பணம் அனுப்பினாங்க. அது மட்டும் இல்லை, பங்களாதேஷ்ல இருந்து ஹெல்ப் பண்ணிக்காங்கன்னா நான் அந்த இங்கிலீஷ்ல வேற ஒரு தேங்க்ஸ் வீடியோ ஒன்று தனியாக போடணுமா அவங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் என்னோட வருத்தத்தை அறிஞ்சு நான் கஷ்டப்படுற வேதனை வலி எனக்கு வந்துட்டு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எல்லாம் அளவு யூரின் போக மட்டும் கூட 2.5 வருஷம் ஆகுது. ஒரு சொட்டு யூரின் போடுறல இந்த வலி வேதனை எல்லாம் எனக்கு தான் தெரியும். மத்தாக்கள் சராசரியாக கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி நினச்சிட்டு போவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வருத்தத்தை ஒரு எதிரிக்கு கூட இது ஒரு மோசமான வருத்தம். அதில் படுற வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரியும். மூச்சு கஷ்டம் ஏற்படும். கட்டாயம் டயாலிசிஸ் செஞ்சிடல கொண்டு செஞ்சே ஆகணும். டயாலிசிஸ் செய்யலாட்டி உயிருக்கு ஆபத்து. நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியா. அல்லாஹ் தஆலா இவ்வளோ காலமும் என்ன வச்சிருக்கான், அவனுக்கு நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். ஒரு காலமும் என்னோட படைச்ச ரப்பு சோதிக்கான், ஆனால் கைவிட மாட்டான். மனசில் நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு.
சோதனை அப்படின்றது இப்போ சுகம் ஒரு ஆளுக்கு இல்லாமல் போகுது, நோய் நொடியால் இறைவன் சோதிக்கிறார் அப்படின்ட்டு அவரை மட்டும் இல்லை, அது சுற்றி இருக்கிற எல்லாரையும் தான். இப்போ நமக்கும் அது ஒரு சோதனை தான். இப்போ இவருக்கு சுகம் இல்லாமல் இருக்குது, இந்த சகோதரருக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்ற சோதனை தான் நமக்கு. நம்மள்ட்ட பொருளாதார வசதி இருந்தால் அந்த வசதியை கொண்டு வசதி இல்லாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு இவர் உதவி செய்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்குற ஒரு சோதனை. நம்மகிட்ட வசதி இல்லாட்டியும் நாம் என்னத்தை கொண்டு நம்மக்கிட்ட என்ன பலம் இருக்கோ, என்ன சக்தி இருக்கோ அதை கொண்டு நம்ம இவருக்கு உதவி செய்கிறது அப்படின்றது தான் அந்த சோதனை. ஸோ சோதனைன்றது இப்போ இந்த டயாலிசிஸ் செய்கிறத சொல்லியிருந்தேன், இது வந்து இப்போ லாஸ்ட் டைம் பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக இருக்குண்ணே. அந்த ஊசி குத்தி குத்தி அதை அப்படியே புடைச்சி தருவாங்க ஆரம்பிச்சுட்டு எல்லா இடம் வந்து உள்ளுக்கு மெஷின் இருக்கா, மெஷின் மாதிரி ஒன்று இருக்கு. ஃபிஸ்டூல் வந்து நரம்பை கனெக்ட் பண்ணியிருக்கிறான் டீப் வச்சு, அதால் டயாலிசிஸ் செய்வாங்க. கட்டாயம் நான் ஒன்று செல்லணும் மக்களுக்கு. மக்கள் நீங்கள் நினைச்சா போதும். நீங்கள் நிறைய பேர் உதவி செய்கிறாக்கள் இருக்காங்க, நெல் உள்ளங்கள் படைச்சாக்கள். இந்த வீடியோவை எவ்வளவுக்கு நீங்கள் மக்கள்ற பார்வைக்கு சென்றடைய ஷேர் பண்ணுறீங்களோ அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க, ஆனால் எப்படி என்ன முறையில் செய்யணும்னு சொல்லி தெரியா. இன்னும் எவ்வளவு தேவைப்படுது? இப்போ 6,30,000 ரூபா வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? இன்னும் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா தான் தேவைப்படுது. அந்த 20 லட்ச ரூபா பணம் இருந்தால் நான் இந்த கிட்னியை மாற்றி ஒரு சுகமாக எல்லாரும் வாழ்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்வேன். அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வழி வைப்பான். அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மட்டும் இல்லை, இந்த வருத்தத்திலிருந்து நல்லபடியாக சுகம் பெற்று எனக்கு இப்போ நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அதே போல் நானும் உதவி செய்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். சாப்பாடு வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு சாப்பிடலாம், எல்லாரும் விரும்பின மாதிரி சாப்பிட்றோமா, எனக்கு சாப்பிடலாம். சாப்பாடு எல்லாம் கொண்ட்ரோல், ஆசைப்பட்டது சாப்பிடலாம். இதெல்லாம் வந்துட்டு தண்ணி கூட அளவுக்கு தான் குடிக்கணும். ஏன்னா எனக்கு யூரின் போகிறதில்ல. அந்த டயாலிசிஸ் 4 hours 4 மணித்தியாலம் செஞ்சு தான் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் ஆட்டப்படும். அதுக்கான தண்ணி ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் குடிக்கணும். யூரின் 2.5 வருஷம் கூடி போகிறதில்ல. அப்படி ஒரு மோசமான ஒரு வருத்தம் உண்டு. இதிலிருந்து விடுதலை ஆகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா துணை அளிப்பான். இந்த பண உதவி செய்த எல்லாருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமாக அவங்களோட தொழிலில் பறக்கத்தையும், இதே போல் அவங்களும் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அவங்க வந்துட்டு அவங்களோட தாய் தகப்பன் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். சில தாய் தகப்பன் மறைஞ்சிருப்பாங்க, கபூரில் இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இறைவன் கொடுக்கணும் அவங்களோட தாய் தகப்பனுக்கு. அது மட்டும் இல்லை, என் நோயை அறிஞ்சு, என் வருத்தத்தை அறிஞ்சு, என்ன கஷ்டம், என் நிலைமையை அறிஞ்சு நஜாத் நானா அவர் வந்து பார்த்து இதெல்லாம் ப்ரூவான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவரோட சேனலில் வீடியோ போட்டு இவ்வளோ பணம் 6,30,000 ரூபா பணம் போட்டிருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் ஷேர் பண்ணின்னு சொன்னால் இந்த பணத்தை நான் பெற்று நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம், எல்லாரும் வாழ்கிற மாதிரி. அது உங்கள் கையில் இருக்கி இறைவன நாட்டம். நாம் எல்லாரும் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படின்றதும் ஒரு சோதனை தான். நாம் என்ன அந்த ஆரோக்கியத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம சம்பாத்தியத்திலிருந்து இந்த மாதிரி தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறது மிகப்பெரிய ஒரு தர்மம். தர்மம் எப்பயுமே தலை காக்கும். உங்கள் எல்லாருடைய உதவியை மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவில் கேட்குறேன். ஏன்னா இந்த வேலையை நம்ம முடிச்சோம்னா தான் அது இன்னும் ஒரு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கும் சரி, இவருக்கும் சரி, எல்லோருக்கும் சரி. இதுவும் ஒரு சோதனை தான். நமக்கு தந்த அந்த பலத்தையும் வச்சு, சக்தியையும் வச்சு, பொருளாதாரத்தையும் வச்சு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதான். இந்த வீடியோ கூட கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை 100 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, 50,000 ரூபா இருந்தாலும் சரி, அவருடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. உதவி செய்கிறதுங்கிற எண்ணம் தான் இறைவன் எடுத்து போய் சேரும். அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உதவணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அப்படியே நம்ம கையில் காசே இல்லை அப்படின்றாலும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுறதை இன்னொரு உதவி செய்கிற ஒருத்தர் பார்த்தாருண்டா அவர் செய்கிற நன்மையும் கூட, அவர் பண்ணின தர்மத்தின் நன்மையும் கூட உங்களால் பண்ணியிருப்பாருன்னா அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதிகம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இவருடைய சப்போர்ட் பண்ணுங்கள். இவருடைய கான்டாக்ட் நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் தரேன். நேரடியாக இவரிடமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இவருக்கிடமே நீங்கள் நேரடியாக
உங்களோட உதவிகளை வழங்கலாம். கூடிய சீக்கிரம் அவருடைய எல்லா அமௌண்ட்டும் வந்து சேரணும். அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணி இவர் சத்திர சிகிச்சைக்கு போகணும். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சு ஒரு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு அந்த வீடியோவும் பண்ணி இந்த வேலையை, இந்த ப்ரொஜெக்டை நம்ம முடிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற கேட்டுக்கொண்டு நம்ம வீடியோ விடைபெறுவோம்னா. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம்.